ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் லசானியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லசானியா ஷீட்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா மாவு, அது கூட 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதை ஃபுல்லாகவே மைதா மாவில் கூட பண்ணிக்கலாம். அப்புறம் அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சாஃப்டான மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம டோ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம பண்ணி வச்சுருக்கிற டோலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து நம்ம ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாக ரோல் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் திக்காக நம்ம சப்பாத்தி பண்ணுவோம்ல அந்த திக்னஸ்க்கு ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எந்த பேனில் பேக் பண்ண போகிறோமோ அதை கைட்லைனாக யூஸ் பண்ணி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷீட்ஸ் கட் பண்ணிக்கலாம். இது பேக் பண்ணுறதுக்கு நம்ம கேக் பேக் பண்ணுற பேன் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த சைஸ்க்கு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லசானியா ஷீட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மற்ற ஷீட்ஸையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஷீட்ஸை குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி பாயில் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அது நல்லா பாயில் ஆக ஸ்டார்ட் ஆனதும் நம்ம ஷீட்ஸ் அதுக்குள்ளே சேர்த்து குக் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸில் குக் ஆயிரும். ரொம்ப நேரம் குக் பண்ணிடாதீங்க, 2 மினிட்ஸ் போதும். 2 to 3 மினிட்ஸில் இது குக் ஆயிரும் நம்ம திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம ஷீட்ஸ் எல்லாம் குக் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போது நம்ம ஒயிட் சாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மைதா மாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து 2 கப் பால் சேர்த்துக்கலாம். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். இதெல்லாம் சேர்த்துட்டு கட்டி தட்டாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது கொஞ்ச நேரத்தில் திக்காக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டி தட்டாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இது திக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் வந்து மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ், அதாவது இட்டாலியன் சீசனிங் இல்லை இந்த பீட்சா சீசனிங் எது வேணால் சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சாஸ் ரெடி ஆகிடுச்சு. சாஸ் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கரண்டியில் இந்த மாதிரி சாஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு லைன் போட்டிங்கன்னா அந்த சாஸ் வந்து அப்படியே இருக்கணும், ரெண்டும் மர்ஜ் ஆகிடக்கூடாது. ஸோ இப்போ நம்ம இந்த சாஸ் எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்குன பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா குக் ஆகுற வரைக்கும் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர், அந்த புளிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு அது பாயில் ஆகிற வரைக்கும் விட்டுடலாம். இப்போ நம்ம சாஸ் நல்லா பாயில் ஆக ஸ்டார்ட் ஆனதும் நான் இதில் 200 கிராம் பன்னீர் சேர்த்துக்கிறேன். பன்னீர் நல்லா இந்த மாதிரி உதுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். அவ்வளோதான், நம்ம பன்னீர் சாஸ் ரெடி. இப்போ நம்ம லசானியா அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயரில் நம்ம பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் சாஸை சேர்த்துக்கோங்க. ஓவன் வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ண விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம பண்ணி வச்சுருக்க லசானியா ஷீட்ஸை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே பன்னீர் சாஸ், அடுத்த லேயர் ஒயிட் சாஸ்,
இதுக்கு மேலே துருவி வச்சுருக்கிற மொட்சரெல்லா சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இது மொட்சரெல்லா சீஸ் இல்லைன்னா பீட்சா சீஸ்னு கடையில் கிடைக்கும். இப்போ இதே ஸ்டெப்ஸை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லசானியா ஷீட்ஸ், அதுக்கு மேலே பனீர் சாஸ், அதுக்கு மேலே ஒயிட் சாஸ், அதுக்கு மேலே மொட்சரெல்லா சீஸ். உங்கள் பேன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இது அசம்பிள் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நம்ம பேக்கிங் பேனை விட்டு வெளியே வந்துடும். இது லசானியாவை நம்ம கேக் பேக் பண்ணுற மாதிரி குக்கர்லேயும் பேக் பண்ணிக்கலாம். குக்கரில் எப்படி பேக் பண்ணணுன்னு நான் அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் லேயர். ஸோ இதில் திருப்பி நம்ம பன்னீர் சாஸ் வச்சுட்டு, எப்போவுமே டாப் லேயரில் ஒயிட் சாஸும் சீஸும் தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் லேயரும் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக மேலே இருக்கிற லேயரில் சீஸும் ஒயிட் சாஸும் தான் இருக்கணும். அப்போ தான் அது ஒரு கோல்டன் ப்ரௌனாக பேக் ஆகும். இப்போ நம்ம இதை ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு பேக் ஆகட்டும் 180 டிகிரி செல்சியஸில். மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த அலுமினியம் ஃபாயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் 200 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணிக்கலாம். அப்போ தான் டாப் லேயர் அந்த கோல்டன் ப்ரௌனாக வரும். இப்போ நம்ம லசானியா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.